10 நிமிஷத்துல இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையான தக்காளி குருமா பண்ணிடலாங்க. இது எங்க அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபிங்க. மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 4, இது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால 5 எடுத்திருக்காங்க. ஒரு முழு பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நீங்க சின்னதா இருந்தா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாத்தீங்கன்னா இப்ப காமிக்கிற முடியல, நான் பாதி மட்டும் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயமும் பூண்டும் வெட்டி வச்சுக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குங்க. ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் சிம்ல வச்சுட்டு. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 தக்காளிக்கு 5 வரமிளகாய், நீங்க இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து அரைக்க போறோம். பெரிய ஜார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பாதி பாதியா போட்டுக்கோங்க. ஏன்னா மிக்சியில போடும்போது வெறும் தக்காளிங்கிறதுனால மேல தெரிச்சு வருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த அரைச்சு வச்ச தக்காளி, தேங்காய் மசாலா விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அப்பப்ப 2 தடவை மட்டும் கலந்து மட்டும் விடுங்க. சூப்பரா ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஊத்தி சாப்பிடுற குருமா கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு சுட சுட இட்லி வச்சு சர்வ் பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சிட்டிகை சக்கரை கூட சேர்க்கணும். இந்த அளவு பாத்தீங்கன்னா 3 பேருக்கு 2 நேரத்துக்கு கரெக்டா இருக்குங்க. சப்பாத்திக்கு பெருசா சூட் ஆகாதுங்க, ஆனா பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.